இப்ப மௌத்தாக்கிறப்பா. படிச்சிருக்க முடியும், ஆனா அடிக்கல. ஊர்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்தியே, பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா நீ அண்ணன், தம்பி அண்ணன் மேல கை வச்சிட்டான்ற கெட்ட பெயர் வரக்கூடாது பாரு. அதான் மவன இனிமே கைய வச்ச மவுத்தாக்கிடுவேன். அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? என்ன எதிர்த்துட்டாடி? நான் சொல்றது கேளுங்க. உங்க கோபத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற உங்க பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வேண்டாங்க. குடும்பமானும் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றது. உன்னை கொன்னுட்டு நாங்களும் எங்க உயிரை மாச்சுக்கிறோம். கொடுத்துருங்கண்ணா. இவன் நமக்கு வேண்டாண்ணா, இவன் நமக்கு வேண்டாம். என் வளப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதான் வழி தவறிட்டா. இவன் நமக்கு வேண்டாண்ணா. கொடுத்துருங்கண்ணா, கொடுத்துடுங்க. என்னடா அது? கொளுத்திடுறேன், உசுரை மாத்திக்கிறேன் பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இவளை கொளுத்திட்டா ஊர் சிரிக்காம போயிடுமா? குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றியே, அதெல்லாம் திரும்பி வந்துருமா? சந்திரலேகா, என்னம்மா அது? பெரியப்பா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியா ஆயிடுத்தேன். இந்த ஊர்ல இனிமே நான் தலை நிமிந்து எப்படி? இவ செஞ்ச தப்புக்கு இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்னப்பா அது? பச்சை குழந்தையாட்டமா அழுதுன்னு இருக்க. சங்கரா, பேசாம நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அது வரைக்கும் சந்திரலேகா டெல்லியில எங்க ஆத்துல இருக்கட்டும். அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. சந்திரி, பெரியம்மா. मुस्तफा, हे रहीम बेटा. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாப்பா. டேய், என்னது ரத்தம்? என்னடா ஆச்சு? சொல்றா. டேய் முஸ்தபா, என்னடா ஆச்சு? சொல்றா. டேய், சொல்லி தொலைங்கடா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்க பையனை ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அல்லாஹ், மெக்காவுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் சொல்லுவாங்க. என்ன மட்டும் இப்படி சோதனை பண்றீங்க? இப்ராஹிம் பாய், இந்த ஊர்ல உங்க மேல எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையன் பண்ண காரியம் நம்ம சட்டத்துக்கே புறம்பானது. நம்ம மதத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை நிக்கா பண்றதுல தப்பு இல்ல. ஆனா அவங்கள நம்ம மதத்துக்கு மாத்தி நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷரியத் சட்டம் சொல்லுது. உங்க பையன் பூணூல போட்டு இந்துவா மாறி இருக்கிறான். மதம் மாறிட்டாலே ஜமாத்துல இருந்து தள்ளி வைக்கிறதான முறை. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு சலிமாவுக்கு நாம என்னடா பதில் சொல்ல போறோம்? பெரியவங்க நீங்க இருந்தாலும் ஹஜ்ரத்துங்கிற முறையில சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சீக்கிரமா உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் என்னத்தையா சொல்ல போறேன்? தள்ளி வச்சிருங்க. என் பிள்ளைய ஜமாத்துல இருந்து தள்ளி வச்சிருங்க. बेटा,
சாப்பிடுப்பா. இப்படி சாப்பாடே வேண்டாம்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பாடு வேண்டாம் பாப்பா. டேய், இனிமே நிரந்தரமா உங்களோட சாப்பிடாம உங்களையும் பார்க்காம தானே இருக்க போறேன். ரஹீம், இப்பதான் சாப்பிட்டா மறுபடியும் உங்களோட சாப்பிடணும்னு தோணும். ஜமாத்ல இருந்து தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எப்படி வாப்பா நான் உங்களோட சாப்பிடுறது? ரஹீம், வேண்டாம் வாப்பா, வேண்டாம். ஏய், ரஹீம், என்ன குப்பை மாதிரி உள்ள தள்ளுற? சந்திரலேகாவோட ட்ரெஸ் எல்லாம் நன்னா மடிச்சு வை. இந்தா இதெல்லாம் நம்பளுது. தாயி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரஹீம் முன்னால சாப்பிடலையா? இப்பவே ரஹீம பார்க்கணும் போல இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல. நீ இப்ப ரஹீம பார்க்கணும், அவ்வளவுதானே. இத பாரு தாய், இது கூட செய்யலன்னா நான் நன்றி கிட்ட உள்ளாயிடுவேன். நான் ஏற்பாடு பண்றேன், நீ ரஹீம பாக்குற. இப்ப யாரது? சலீமாவா? ரஹீம் 3 நாளா சாப்பிடலமா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. மாடியில தான் இருக்கா. போமா. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சந்திரலேகா, முஸ்தபா, முஸ்தபா. யாரு நீங்களா? வாங்க வாங்க. அவர் இப்ப ஃபேக்டரியில இருந்து வந்துருவாரு. உட்காருங்க. நான் உட்கார்த்துக்காக வரல. முஸ்தபா கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தீர்க்க வேண்டியிருக்கு. சலீமா கூட இங்கதான் இருக்கா. சலீமா இங்க இருக்காளா? இப்பதான் வந்தா. ரஹீமோட பேசிட்டு இருக்கா. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இப்பதானே அவளை வீட்டுல பாத்துட்டு வரேன். என்ன செய்து? இப்பதானே நான் மேல அனுப்பிச்சு வச்சேன். சலீமா!